அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே விட்டுடாமல் நம்ம டெய்லியும் அதை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பேசி பழகணும். அப்போ தான் நம்மளுக்கு இது மறக்காமலும் இருக்கும், இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வாங்க என்னென்ன சென்டென்சஸ்ன்னு பார்க்கலாம். If you had told me earlier, I would not have wasted my energy. நீ முன்னவே சொல்லியிருந்தா நான் என்னோடய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இப்போது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், நீ முன்னவே சொல்லியிருந்தா என்னோட எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இந்த சென்டென்ஸ் இஃப் கிளாஸில் இருக்குது. இஃப் கிளாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால் இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஸோ இது எந்த பேஸில் வருது? would not have past participle. If you had told me earlier, I would not have wasted my energy. I have been watching you for a long time. What are you doing here? இப்போ யாராவது ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்கள கேட்குறோம், நான் ரொம்ப நேரமாக உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்போம்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீட்டில் திருடுறதுக்காக வெளியே 2-3 பேர் பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம போய் கேட்குறோம், நான் ரொம்ப நேரமாக உன்னை பார்த்துட்ருக்கேன், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அந்த மாதிரி கேட்குறப்போ, I have been watching you for a long time. What are you doing here? ஸோ நான் சின்னதாக ஒரு சிச்சுவேஷன் வச்சு இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு எங்கெல்லாம் நம்ம இதை அப்ளை பண்ணி பேச முடியுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம பேசிகிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட் வில் தே திங்க் அபவுட் யூ? அவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்போ நம்ம ஏதோ சொந்தக்காரவங்களாம் வந்திருக்காங்க, நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க முன்னாடி. அப்போ நம்ம வீட்டில் வந்து திட்டுறாங்க, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க, சொந்தக்காரங்க வந்திருக்கப்போ அவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வாட் வில் தே திங்க் அபவுட் யூ? திஸ் வில் ஹேப்பன் ஒன்லி இன் ஆர் ட்ரீம். நம்ம கனவுல மட்டும்தான் இது நடக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறப்போ நம்ம கிண்டலுக்கு சொல்லுவோம்ல, இதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு. திஸ் வில் ஹேப்பன் ஒன்லி இன் ஆர் ட்ரீம். இதெல்லாம் நம்ம கனவுல மட்டும்தான் நடக்கும். This will not happen without you. இது நீ இல்லாமல் நடக்காது. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது கூப்பிடுறோம், அவங்க வந்து வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், இது நீங்கள் இல்லாமல் நடக்காது அந்த மாதிரி சொல்கிறப்போ this will not happen without you. இது நீ இல்லாமல் நடக்காது. நான் எனக்கு தோணுன மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதனால தான் ஒரு நோட் போட்டுட்டு இந்த சென்டென்ஸ் அதுக்கான தமிழ் மீனிங் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நம்ம மறக்கிறோமோ அப்பப்பெல்லாம் இந்த சென்டென்ஸை பார்த்து அதை யூஸ் பண்ணி பேசிகிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு மறக்கவும் மறக்காது, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கும் நம்ம சீக்கிரம் கற்றுக்கலாம். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன்னோட தப்பு இல்லை. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அப்போ நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ யாராவது வந்து சொல்கிறாங்க, இல்லை இது உன்னோட தப்பு இல்லை. அப்போது அந்த சிச்சுவேஷனில் இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன்னோட தப்பு இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் எனிதிங். நீ எதை பற்றியும் கவலை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? யாருக்காவது ஆறுதல் சொல்கிறப்போ, ஏன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலை பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் எனிதிங். இது சிம்பிளாக டோன்ட் ஒரி அபவுட் எனிதிங்னு நம்ம சொல்லலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம சிம்பிளாகவும் சொல்லலாம். ஐ ஆம் நாட் அன் இடியட். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இப்போ நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம், அப்போ மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீ இப்படி தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்ப, நீ பேசுகிறது எதுவுமே கரெக்ட் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், ஐ ஆம் நாட் அன் இடியட். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, எனக்கும் நிறைய விஷயம் தெரியும், நானும் நல்லா பேசுவேன் அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐ ஆம் நாட் அன் இடியட். டூ யூ நோ ஒன் திங்? உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம அந்த மாதிரி கேட்போம்ல, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி இப்படி நடந்துச்சு அப்படின்னு நடந்துச்சுன்னு சொல்லுவோம்ல. டூ யூ நோ ஒன் திங்? உனக்கு ஒன்று தெரியுமா? யூ ஹாவ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இப்போ யாராவது காமெடி பண்ணுறப்போ நம்ம சொல்வோம்ல, நீங்கள் செம்மையாக காமெடி பண்ணுறீங்க, உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொல்வோம்ல. அப்போது யூ ஹாவ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஐ நோ வாட் டு டூ. என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும். யாராவது அட்வைஸ் சொல்கிறப்பவோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறப்பவோ நம்ம சொல்லுவோம்ல, என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும்.
I know what to do. Do you need this? இது உனக்கு தேவையா? இப்போ இதை சீரியஸ் நோட்லேயும் சொல்லலாம், நம்ம சும்மா ஃபன் நோட்லேயும் சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அது தப்பாகி வீட்டில் திட்டு வாங்கிடுறான். அப்போ நம்ம சொல்கிறோம், இது உனக்கு தேவையா? அந்த மாதிரி காமெடியாகவும் கேட்கலாம். Do you need this? இது உனக்கு தேவையா? அந்த மாதிரியும் கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறப்பவும் do you need this? இது உங்களுக்கு தேவையா? அந்த மாதிரி நோட்லேயும் நம்ம கேட்கலாம். I don't want to be here. I don't want to be here. எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஏதாவது பிடிக்காத இடத்துலையோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது கோபமாக இருக்கப்போவோ நம்ம சொல்வோம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. I don't want to be here. You are not listening to me. You are not listening to me. இப்போது நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க நம்ம பேசுகிறது கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் டென்ஷன் ஆகிட்டு, You are not listening to me. நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் பேசுகிறத நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். He is lying. அவன் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறான். இதை நம்ம நார்மலாக சொல்கிறப்போ அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்வோம். He is lying. My dad gave it to me. என்னோட அப்பா எனக்கு கொடுத்தாரு. ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், யாராவது கேட்குறாங்க இது யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க, என்னோடய அப்பா கொடுத்தாரு. My dad gave it to me. என்னோட அப்பா எனக்கு கொடுத்தாரு. I am helping her. நான் அவளுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுற யாராவது ஏதாவது கேட்குறப்போ நான் அவளுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கேன். I am helping her. Leave me alone. என்னை தனியாக விடு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவத்தில் நம்ம இருக்கோம், யாராவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. Leave me alone. Thank you for helping me. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்ம சொல்வோம்ல. Thank you for helping me. I'll see you in the morning. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைனா பேசிகிட்ருக்கோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம சொல்கிறோம், சரி ஓகே காலையில் ஒன்று பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்கிறப்போ I'll see you in the morning. ஸோ அவ்வளோதான். இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை திரும்ப திரும்ப பேசுகிறப்போ தான் நம்மளுக்கு மறக்காமல் நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறப்பவோ இல்லைனா வீட்லேயோ அவங்களுக்கு தெரியலைனாலும் நம்ம சும்மா பேசி பேசி பழகிட்டு இருக்கணும். அவங்களோட ரிப்ளை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி நம்மளே கான்வர்சேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கணும். நம்ம சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சென்டென்சஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.